மார்ச் மாதம் 5வது வாரத்துடைய வீக்லி டாப் 10 கவுண்ட் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வாரம் நம்ம தமிழ் சினிமாவில் 10 படத்துக்கிட்ட ரிலீஸ் ஆகிருக்கு. ஆனால் அதில் மோஸ்ட் ஆஃப் நிறைய சின்ன தமிழ் படங்கள் தான் நேரடி படங்களாக வருது. சின்னன்றது ஓரளவுக்கு பெருசாக இருந்து ஒரு 15-20 தேட்டர்லாம் கொடுத்துருந்தா கூட அந்த படத்தை இந்த வாரம் பார்க்க போகிறது கிடையாது. எனக்கு கிட்டத்தட்ட அந்த மாதிரியான படங்களே ஒரு 4 படங்கள் இருக்குது. அதுக்கப்புறம் மற்ற ரொம்ப இன்னும் சின்ன படங்கள் பார்க்க போனால் அது ஒரு 3-4 படம் இருக்குது. ஸோ எல்லா படத்தையும் நம்ம இழுத்து விட தேவையில்ல. அப்புறம் கவுண்ட் ரொம்ப பெருசாக போயிடும். அதனால் அந்த படங்கள்லாம் ஸ்கிப் பண்ணிவிட்டு வெறும் 2 படங்களை மட்டும் இந்த வாரம் ரிலீஸ்லேருந்து எடுத்துக்கிறேன். ஆனால் அந்த 2ம் தமிழ் படம் கிடையாது. ஆனால் நான் சொன்ன அந்த தமிழ் படங்கள் அளவை விட மிகப்பெரிய லெவலில் நம்ம தமிழில் ரிலீஸ் ஆகுது. ஸோ வாங்க இந்த வாரம் நம்ம கவுண்டில் என்னென்ன படங்கள் என்னென்ன கவுண்ட் எப்படி இருக்குன்றதை போய் பார்த்துருவோம். நம்ம கவுண்டில் 10வது இடத்துல எந்த படத்தையும் பார்க்க போகிறது கிடையாது. ஏன்னா நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் நிறைய படங்கள் வருதுன்னு சொல்லிட்டு. ஸோ அதில் இந்த வாரத்தில் எந்த படம் பெட்டராக இருக்கும் கொடுக்கலான்றதை நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஆக்சுவலி நான் நெக்ஸ்ட் வீக்கில் இதில் எந்த படம் பெஸ்ட்டாக இருக்குன்றதை பார்த்துட்டு அதை கொடுக்குறேன். அப்படி இந்த வாரம் படங்களில் பெஸ்ட் இல்லைனா கூட உங்களுக்கு லேட்டஸ்ட்டாக வந்து இப்போ தேட்டர் இல்லாமல் நல்ல படங்கள் நிறைய நம்ம ஸ்கிப் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த மாதிரியான படங்கள் ஏதாச்சும் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம கவுண்டில் 9வது இடத்துல பார்க்க போகிற படம் ரீபெல்ன்ற படம் போன வாரம் தான் ரிலீஸ் ஆச்சு. ரிலீஸ் ஆகும்போது மெயின் ஸ்க்ரீன்ஸு நிறைய தேட்டர்களே கிடச்சிது. ஆனால் இந்த வாரம் வாஷ் அவுட் ஆகியிருக்கு. ஆக்சுவலி பொதுவாக ஜிவி பிரகாஷ்குமார் படங்கள்லாம் நிறைய அந்த மாதிரி தான் வந்து வந்ததும் தெரியாது போனதும் தெரியாதுன்ற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரியான ஒரு படமாக அமைஞ்சு போச்சு. படமாக அது ஒரு மொக்க விஷயமா அப்படின்னு கேட்டிங்கன்னா படமாக நல்லா தான் பண்ணியிருக்காங்க. ஆனால் ஜிவி பிரகாஷ் ரஞ்சிக்கு ஓவர் ஹீரோயிசமாக போகுதே படம் அப்படின்ற மாதிரி இருந்தாலும் ஆக்சுவலி போராளியை பற்றி ஒரு கதை. இந்த புரட்சின்றது ரிபல்றதுக்கே புரட்சின்றது தான் பேர். இந்த மாதிரி புரட்சின்ட்டு ஒன்று பேசும்போதே வந்து அது ஒரு போராளியை குறிக்கிற மாதிரி வந்துடும். ஸோ அதில் ஹீரோயிசம்ன்றதுலாம் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். அதனால் நம்ம அதில் தப்பு சொல்ல ஒன்றும் இல்லை. ஆனால் அந்த படத்தில் ஜிவி பிரகாஷை ஹீரோவாக போட்டிங்களே அதுதான் இங்கே பிரச்சனை. அதை தாண்டி இந்த கதை அம்சம்ன்றது இல்லை ட்ரெண்ட் ஷூட் ரிவ்யூ பார்த்துருப்பீங்க நிறைய பேர். இல்லை வேறு ட்ரெண்ட் ஷூட்டை பற்றி பேசினா யாராச்சும் கமெண்ட்டில் வந்து திட்டுறீங்க. ஐயோ என்னையா இது நீங்களாம் கமெண்ட் பண்ணால் நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன் ஆர்ட் போடுறேன். ஆனால் அங்கே போய் கமெண்ட் பண்ணி பாருங்க உங்கள் கமெண்ட்டுக்குலாம் ஆர்ட் கிடையாதுன்னு பார்ப்போம். ஏன் கமெண்ட்டுக்கே ஆர்ட் போட மாட்டேன் நான் சேனல் வச்சிருக்கின்ற மரியாதை கூட இல்லாமல். ஆக்சுவலி நான் சேனல் வச்சிருக்கின்றதே அவங்களுக்கு தெரியாது. ஏன்னா உள்ளே வந்து பார்த்தா தானே தெரியும். ஸோ அந்த மாதிரியான ஒரு விஷயத்தில் இருக்கிற அவங்களெல்லாம் சப்போர்ட் பண்ணுறீங்க. நான் யாரையும் திட்டணுன்றதுக்கோசலாம் எப்பவுமே திட்ட மாட்டேன். ஆக்சுவலி இந்த படத்தை வந்து ரிவ்யூ கொடுத்த பார்த்துருப்பீங்க. கேரளாவில் இந்த மாதிரி சம்பவம் என்றைக்கோ நடந்ததுன்றதுக்கோசம் நீங்கள் பேசுகிறீங்களே. ஏன்னா மலையாள படம்லாம் நல்லா இருக்கு சூப்பராக இருக்குன்னு ரிவ்யூ கொடுக்குற ஆளுங்க நம்ம ட்ரெண்ட் ஷூட்டு ப்ளூ ஷர்ட்லாம் சொல்லியிருப்பேன். ஸோ அப்படி பேசும்போது அவங்க ஸ்டாண்ட்லேருந்து அது ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வருதுன்றது நல்லா தெரியுது. ஸோ அதனால் இந்த படம்லாம் இப்போ தேவையான்னு கேட்டாங்க. ஆக்சுவலி இதை கேட்டால் சிரிப்பாக தான் வருது. இன்றைக்கும் கேரளா தமிழ்நாடுக்கான ஒரு சில பிரச்சனைகள் இருக்க தான் செய்யுது. என்னதான் அந்த படம் நல்லா இருக்குது இங்கே ஓடுது இங்கே இருக்க டாப் ஹீரோ படம் அங்கே ஓடுனாலும் 2 பேரும் ஒன்றும் அண்ணன் தம்பியாக அவனும் கூடி குழஞ்சிக்கலாம் ஒன்றும் இல்லை. ஆக்சுவலி எப்பவுமே 2 ஸ்டேட்டுக்கும் நடுவில் பஞ்சாயத்துன்றது இருந்துட்டு தான் இருக்கும். அது வந்து அந்த காலமில் இந்த காலமில் எந்த காலத்திலையும் மாறப்போகிறது இல்லைன்ற மாதிரி நம்ம அரசியல் சூழலில் இருந்துட்டு இருக்கு. ஆக்சுவலி இன்றைக்கும் இங்கே தமிழ்நாட்டிலேருந்து கேரளாவில் போய் படிக்கிறவங்களுக்கு வந்து ரொம்ப அந்த அளவுக்கு சுதந்திரம் கிடையாதுன்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அங்கே இருக்க ரேகிங் அந்த மாதிரியான சில விஷயங்கள்லாம் வந்து இருக்க தான் செய்யும். என்ன ஒன்று இந்த படத்தில் இருந்த அளவுக்கு மிகப்பெரிய புரட்சியாக இல்லாமல் எங்கேயோ கண்ணுக்கு தெரியாமல் இருக்க தான் செய்யும். இந்த மாதிரியான படம் எடுத்ததில் ஒரு நல்ல விஷயம் இருக்குது. ஏன்னா இன்னைக்கு இருக்கிற அந்த ஒரு இளைஞர்கள் வந்து பாதிக்கப்படாமல் இருப்பாங்க இந்த மாதிரி படத்தை பார்க்கும்போது. ஸோ அப்படி எடுத்துக்கலாம். ஆனால் இந்த மாதிரி படம் இப்போ தேவையே இல்லை. ஏன் விசாரணை கூட சொல்கிறேன். இங்கே தமிழ்நாட்டில் இருந்து போனவங்கள அங்கே அடிச்சாங்க. ஆக்சுவலி என்ன டெய்லியுமா ஒரு ஆந்திரா போலீஸ் வந்து தமிழ்நாட்டில் இருக்க போகிறவங்கள போட்டு அடிச்சிட்டு இருக்காங்க. அது பிரச்சனையாகிட்டே இருக்குது. அப்புறம் ஏன் அந்த படத்தை எடுக்கணும்? ஆனால் அந்த படத்தை நம்ம எல்லாருமே ஏற்றுக்கிட்டோம். அதை நல்லா பெருசாக வரவேற்றோம். ஏன் கர்ணன் கூட எடுத்துங்களேன். கர்ணனில் கூட இன்னைக்குமா வந்து டெய்லி ஒருத்தரை போட்டு அடிச்சிட்டு இருக்காங்க. ஸோ எங்கேயோ ஒரு இடத்துல நடக்கிற சம்பவம் தான். ஆனால் அன்னைக்கு அது நடந்துன்னு சொல்லிட்டு இன்னைக்கு பெருசாக எடுத்து அது மட்டும் இல்லாமல் அன்னைக்கு ஒன்று அடிச்சால நீ அவனை போய் அடி அப்படின்ட்டு அந்த மாதிரியான படத்தெல்லாம் வரவேற்றீங்க. ரீபலை வரவேற்க சொல்லலை. அதுக்கு உங்களுக்கு எதிர்கருத்து வருதுன்றது தான் நான் இங்கே சொல்ல வரேன். அதை விட இன்னொரு குடும்பம் சொல்கிறேன் கேளுங்க. இப்போ பஞ்சுபால் பாய்ஸ் வந்து எல்லாரும் ஃபயர் விட்டு திடீர்ல அந்த படத்துலேயே தமிழ்நாடு போலீஸ் வந்து அவனுங்களை மலையாளக்காரங்களை அடிக்கிறாங்க அப்படின்ற மாதிரிலாம் காட்டியிருப்பாங்க. ஆக்சுவலி அவங்க வேண்டுமே காண்டாயிட்டு அடிக்கிறாங்கன்ற மாதிரிலாம் அதில் சீன் இருக்கும். அது நம்ம தமிழ்நாடு போலீஸ் அப்படி தானாலும் நம்ம தமிழில் நிறைய போலீஸை பற்றிலாம் கேவலமாக படம் எடுத்தால் நம்ம பார்த்து ரசிச்சாலும் அடுத்த ஸ்டேட்டுக்காரன் சொல்லும்போது எனக்கு காண்டாதாங்க ஆச்சு. ஏடா என்னதான் இருந்தாலும் நீங்கள் பண்ணது தப்பு. தேவையில்லாமல் வந்து ஊர் சுத்த வந்துட்டு உள்ளுக்குள்ளே போய் அவ்வளோ அராஜகம் பண்ணி விட்டு தமிழ்நாடு போலீஸை இவ்வளோ தப்பாக வர பேசுகிறீங்களா? அவங்களுக்கே அந்த 1008 வேலை இருக்குது. உங்கள் ஆளுங்களை பற்றி இங்கே பெருசாக நெகட்டிவ் பேசாமல் ஆக்சுவலி அவங்க பட ரீதியாக அதெல்லாம் வச்சுருங்க ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனால் நான் என்ன கேட்க வரேன் ஒரு தமிழனா நம்மளுக்கு துடிச்சுதுன்னு சொல்ல வரேன். ஆனால் இங்கே ட்ரெண்ட் ஷூட்டுக்கோ ப்ளூ ஷர்ட்டுக்கெல்லாம் துடிக்கல. ஆக்சுவலி அது நிஜம் தான் நான் இல்லைன்னு சொல்ல வரல. ஆனால் ஒரு தமிழ்நாட்டில் வசிக்கிறோன்னா என்னதான் இருந்தாலும் நீங்கள் தமிழ்நாட்டு போலீஸை நீங்கள் தப்பு பண்ணிவிட்டு அந்த மாதிரி பண்ணிக்கிட்டா அப்படின்ட்டு ஒரு சின்ன ஒரு விஷயம் கூட பேசாமல் அந்த படம் ஆஹா ஓகோன்னு பேசுகிறவங்களால நான் இருக்க முடியாதுங்க. ஏன்னா எனக்கு தமிழ் உணர்வு இருக்குது. இதை நீங்கள் ட்ரெண்ட் ஷூட்டுகளோட கம்பேர் பண்ணிங்களேன். ரிபெல்ன்றது நிஜத்தில் நடந்த கதை. ஆனால் ஒரு தமிழனா உனக்கு மலையாளி அடித்தான முள் தான் உனக்கு அது வரல. ஆனால் எனக்கு தமிழனா இந்த மாதிரி மஞ்சுமல் பைஸுக்கு வருது. ஸோ இந்த மாதிரி விஷயத்தை தான் உங்ககிட்ட நான் விடுறேன். ஆக்சுவலி இங்கே நான் நல்லவன் ஒரு கெட்டவன் அந்த மாதிரிலாம் பேச வரல. எல்லாருமே நல்லவங்க தான் எல்லாருமே கெட்டவங்க தான். ஆனால் ஒரு தமிழ்நாட்டுக்குள்ளே இருந்துட்டு தமிழ் படத்துக்கு வந்து இல்லை தமிழ்நாட்டில் இருக்கவங்களுக்கு வந்து ஒரு சின்ன சப்போர்ட்டாச்சும் கண்டிப்பாக கொடுக்கணும். ஆக்சுவலி இந்த வீடியோலாம் நிறைய மலையாளிஸ் பார்ப்பீங்க. ஓகே கேரளாக்காரங்களாம் பார்த்தாலும்
எனக்கு தமிழ் தான்ப்பா. நான் தமிழ்நாட்டில் இருந்து தான் பிறந்து வளர்ந்துருக்கேன். ஸோ இந்த தமிழ்நாட்டை தவிர்த்து தான் என்னால் வந்து அடுத்ததை யோசிக்க முடியாது தவிர இதுக்கு முன்னாடி என்னால் இன்னொரு யோசிக்க முடியாதுங்க. எனக்கு தெரிஞ்சு கர்ணன், விசாரணை, ரஞ்சித் மாதிரியான ஆளுங்கெல்லாம் படம் எடுத்து கொடுத்துட்டு இருந்தாக்கா ஆக்சுவலி அதோட ஒரு தாக்கமாக இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்துட்டு தாங்க இருக்கும். ஏன்னா இங்கே சினிமாங்கிறது ஒரு வியாபார விஷயம். ஸோ இந்த மாதிரியான புரட்சிகரமாக இந்த மாதிரியான ஒரு விஷயத்தெல்லாம் வந்து கொடுக்கும்போது அது நல்லா ஹிட் ஆகுது போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தேவையில்லாத இல்லாத பிரச்சனைலாம் கிளறி படம் எடுப்பாங்க. ஸோ அதுக்கு தான் சொல்கிறோம் ஆரம்பத்திலேயே வந்து ரஞ்சித், மாரி செல்வராஜ் மாதிரியான படங்கள்லாம் நிப்பாட்டுங்கன்ட்டு. அதை பற்றி அடுத்த கவுண்டர்லேயே கண்டினியூஷனாக பேசுறதுக்கு இன்னொரு படம் இருக்கும், வாங்க பார்த்துருவோம். நம்ம கவுண்டரில் 8வது இடத்துல பார்க்க போகிற படம் காடு வெட்டி. இந்த காடு வெட்டி படம் ரிலீஸ் ஆகி இது 3வது வாரம். ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் வாரத்தில் நல்ல ஒரு தேட்டரிக்கல வந்தாலும் 2வது வாரத்தில் வந்து இந்த படம் வந்து வாஷ் அவுட் ரேஞ்சுக்கு தான் வந்துச்சுன்னு சொல்லணும். ஆக்சுவலி லாஸ்ட்டாக வந்து இன்னைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்க்ரீனில் தான் ஓடிட்டு இருக்கு. அது நாளைக்கும் ஒரு ஸ்க்ரீன் அப்படின்ற மாதிரி வந்து சென்னையை பொறுத்த வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலி இந்த காடு வெட்டின்றது அவங்க எந்த டார்கெட் ஆடியன்ஸை வச்சு எடுத்திருந்தாங்களோ அவங்க கண்டிப்பாக சாட்டிஸ்ஃபைட் ஆயிட்டாங்க. பட் இந்த மாதிரியான படத்தெல்லாம் பொது கருத்தில் கண்டிப்பாக வந்து பெருமையாக பேசினாக்கா அவங்கள வந்து சிறுமைப்படுத்தி பேசுறதுன்னு ஒரு பெரிய கூட்டம் இருக்கும். ஸோ அதை பற்றிலாம் நம்ம லாஸ்ட் வீக்லேயே நிறைய பேசியிருப்போம். இப்போ இந்த ரிபல் கண்டினியூஷனாக அந்த காடு வெட்டிக்கும் வரும். ஏன்னா இந்த ரஞ்சித், மாரி செல்வராஜ், வெற்றிமாறன் மாதிரியான ஆளுகள்லாம் இந்த மாதிரியான ஒரு படங்கள் எடுக்கும் பொழுது உங்களுக்கு ஆப்போசிட்டில் இருக்க இந்த மாதிரி காடு வெட்டி, திரௌபதிலாம் வரதான் செய்யும். இதை தான் சொல்கிறேன். ஆக்சுவலி சினிமாவில் வந்து இந்த மாதிரி படங்கள்லாம் எடுக்காம சமூக நல்லிணத்துக்கு ஒரு படம் எடுங்களேன். அயோத்தி மாதிரி இல்லை லால் சலாம் மாதிரி. ஆக்சுவலி லால் சலாம் கூட உங்களுக்கு ஆக்ட்ரஸை பார்த்து நீங்கள் அதை வெறுக்கிறீங்க. ஸோ இந்த மாதிரி வந்து மனிதநேயமோ இல்லை ஒரு சமூக ஒற்றுமையோ அந்த மாதிரியான படம் எடுக்கிறதுக்கு இங்கே ஆட்கள் வர மாட்டாங்க. ஒரு சாராரை வந்து முரண் பண்ணுற மாதிரி நம்ம ஒரு படம் எடுத்தாக்கா அந்த சாராரை முரண் பண்ணுற மாதிரி அவங்க இன்னொரு படம் எடுக்க தான் செய்வாங்க. ஸோ இது மாதிரி இல்லாமல் எல்லாருமே சமத்துவம் படுத்துகிற மாதிரி ஒரு படம் எடுத்துக்கிட்டே இருங்கன்றது தான் நான் சொல்ல வரேன். எப்பயுமே ஆக்சுவலி நான் என்னையுமே சொல்லியிருக்கேன், நான் இவங்களுக்கும் சப்போர்ட்டில் அவங்களுக்கும் சப்போர்ட்டில். சினிமாவை வந்து நல்லபடியாக கொண்டு போங்க. இங்கே வியாபாரம் ஆகுதுன்றதுக்கோசம் இங்கே இதுக்கான ஒரு பெரிய ஆடியன்ஸ் இருக்குது. இதை பற்றி பேசினா பெருமையாக பேசுகிறாங்கன்றதுக்கோசம் தேவையில்லாத வந்து மக்கள் மனசில் நிறைய வன்மத்தை விதைக்காதீங்க அப்படின்றத நான் நிறைய இடத்துல வந்து வற்புறுத்திக்கிட்டு இருக்கேன். ஆனால் நம்ம வந்து என்னவோ காடு வெட்டிக்கும் ரிபல் மாதிரி அடுத்த இதுக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணுற மாதிரி வந்து நம்மளை புரிஞ்சுக்கிறாங்க. இன்னொன்று மாரி செல்வராஜ், ரஞ்சித் மாதிரி ஆளுங்கெல்லாம் எதிரி மாதிரி புரிஞ்சுக்கிறாங்க. ஆக்சுவலி அவங்க 2 பேருமே நல்ல டேலண்டர். நல்ல படங்கள் எடுங்க. காடு வெட்டி பண்ணுறவரும் ஒரு நல்ல கமர்ஷியல் படம் பண்ணார்னா நல்ல ஒரு படமாக அமையும். ஸோ இதை தான் நம்ம எல்லாருக்குமே எப்பயுமே வற்புறுத்திக்கிட்டு இருக்கோம். இல்லை வந்து நிறைய பேர் வந்துடும் அமெரிக்காலாம் இந்த மாதிரி எவ்வளோ படம் வந்துருக்கு தெரியுமா அப்படியா இப்படியானுவாங்க. அங்கே இருக்கிற மக்களுக்கான புரிதல் இங்கே கிடையாது. இன்னும் நிறைய பேர் இங்கே காட்டுப்பாய மாதிரி யோசிக்க விடாமல் நிறைய பேர் வந்து கட்டுப்படுத்திட்டு தான் இருக்காங்க. ஸோ சுயசிந்தனைன்றது அந்த ஒரு அளவுக்கு இங்கே கண்டிப்பாக வளரலன்றது நம்ம சொல்லி தான் ஆகணும். அதே சமயம் படத்தை பார்த்துட்டு அதை வேற மாதிரி புரிஞ்சுக்கிட்டு வேற மாதிரிலாம் வந்து இங்கே வயலண்ட் ஆகிறாங்கன்றதே நம்ம சொல்லி தான் ஆகணும். ஆக்சுவலி இந்த 2 கவுண்டர்னுக்கே ரொம்ப பெருசாகிச்சு வீடியோ. இது மேலே ரொம்ப ஷார்ட்டாக பண்ண பார்க்குறேன். பட் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஆடியன்ஸ் கிட்ட சொல்லணுன்றதுக்கோசம் தான் இதை பேசியிருக்கேன். ஏன்னா இப்போ நான் பேசுகிற மாதிரி பேசி யாரும் ஆள் இல்லைங்க எனக்கு தெரிஞ்சு யூடியூப்பை பொறுத்த வரைக்கும். ஸோ நான் பேசினா என்னையே நெகட்டிவ் தான் பண்ணுவீங்க. பரவாயில்ல, நல்லது பேசி நெகட்டிவ் பண்ணா என்ன, பண்ணலன்னா என்ன, நான் நல்லது பேசணுன்ற திருப்தியோட போயிடுவேன். நம்ம கவுண்டில் 7வது இடத்துல பார்க்க போகிற படம் ஜே பேபி ரிலீஸ் ஆகி இது 4வது வாரம். ஆனால் இந்த வாரம் இந்த படம் வாஷ் அவுட் ஆகிருக்கு. லாஸ்ட் வாரம் கூட பார்த்தீங்கன்னா ஒரு 6-7 தேட்டரில் ஓடிட்டு இருந்து சென்னையை பொறுத்த வரைக்கும். ஆக்சுவலி அதை தாண்டி இந்த படம் 3 வாரமாக பர்ஃபார்மன்ஸ் நல்லா கொடுத்துருக்கு. இந்த வாரம் 25வது நாள் போஸ்ட் வரும். அநேகமாக வந்துடும் நினைக்கிறேன். இனிமேல் ஒரு தேட்டராச்சும் கொடுத்துருக்கலாம், மேபி கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலி ஜே பேபி ரிவ்யூவர்ஸ் மத்தியில் ஒரு நல்ல படமாக வந்து அங்கீகரிக்கப்பட்டிருக்கு. எனிவே அது ஒரு நல்ல படமாகவும் அமைஞ்சிருக்கு. நம்ம கவுண்டில் 6வது இடத்துல பார்க்க போகிற படம் ரணம் கிட்டத்தட்ட 6வது வாரத்தில் ஓடிட்டு இருக்கு. அதாவது 35 நாளில் முடிச்சு 36வது நாளுக்கு வரும். ஆக்சுவலி இந்த படத்துக்கு இப்போ ஒரு ஸ்க்ரீன் கிட்ட கொடுத்துருக்காங்க. நம்ம கவுண்டில் 5வது இடத்துல பார்க்க போகிற படம் வாரணமாயிரம் கிட்டத்தட்ட 1 மாதம் 1.5 மாதம் 2 மாதத்துக்கு மேலே ஓடிட்டுருன்னு சொல்லலாம் தமிழ் சினிமாவில். நம்ம ரீரிலீஸ்னாலும் ஆக்சுவலி அதுக்கு முன்னாடிலாமே நிறைய ரீரிலீஸ் ஆகிருக்கு. ஆனாலும் இப்போ லேட்டஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ஒரு 4 தேட்டருங்கிறத அப்படியே ஒரு சில வாரங்களாகவே கண்டினியூஷன் பண்ணிட்டு வந்த வாரணமாயிரம் இப்போ கூட ஒரு 2 ஸ்க்ரீனில் ஓரளவு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த படம்ன்றது பார்த்தீங்கன்னா ஒரு ரீரிலீஸாக இருந்தாலும் ஆடியன்ஸ் கிட்ட பிக்கப் இருந்துட்டுருக்குன்ற ஒரு காரணத்தால் தான் புது படத்தெல்லாம் சேர்க்காம இந்த ரீரிலீஸ் படமாக இருந்தாலும் ரெஸ்பான்சிபிளாக தேட்டரிக்கில் போயிருக்குன்றதுக்கோசம் நம்ம சொல்லிட்டு இருக்கோம். ஆனால் அதுக்கு அடுத்த வாரத்துலேருந்து சொல்ல தேவைன்னு பார்க்குறேன். ஏன்னா வாரணமாயிரம் வந்து 5 வீக்ஸாக ஓட்டுற மாதிரியான விஷயம் தான் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ நம்ம அடுத்த வாரத்துலேருந்து இந்த படம் ஓடனாலும் சொல்ல மாட்டோம்னு நினைக்கிறேன். ஆனால் இப்போ லேட்டஸ்ட்டாக ரீரிலீஸை ரொம்ப ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸில் போயிட்டு இருக்கு வாரணமாயிரம். நம்ம கவுண்டில் 4வது இடத்துல பார்க்க போகிற படம் குங்ஃபூ பாண்டா ஒரு இங்கிலீஷ் படமாக இருந்தாலும் ரொம்ப ஒரு நல்ல ரெஸ்பான்ஸில் தேட்டரிக்கில் ஓடிட்டு இருக்கு. ஆக்சுவலி இந்த படம் இப்போ 3வது வாரமாக இருக்கு. இப்போ கூட தேட்டரிக்கில் பார்த்தீங்கன்னா ஒரு 10 ஸ்க்ரீன் கிட்ட கொடுத்துருக்காங்க. ஆனால் நிறைய சிங்கிள் ஷோ அந்த மாதிரி வந்துருச்சு. எனிவே இந்த குங்ஃபூ பாண்டாக்குன்ட்டு ஒரு சில ஆடியன்ஸ் இருக்காங்க. கண்டிப்பாக அவங்களை சாட்டிஸ்ஃபைட் பண்ணுற மாதிரி இந்த படம் இருந்ததுனால தேட்டரிக்கில் நல்ல பர்ஃபார்மன்ஸ் பெற்றிருக்கு. நம்ம கவுண்டில் 3வது இடத்துல பார்க்க போகிற படம் பிரேமலுன்றது ரிலீஸ் ஆகியும் இது 3வது வாரம்னு நினைக்கிறேன். ஆக்சுவலி இது வந்து ஒரு மலையாள படமாக இருந்தாலும் தெலுங்கு தமிழில் வந்து பெருசாக ரெஸ்பான்ஸ் எடுக்கலான்னு லாஸ்ட் வீக்கே பேசியிருப்பேன். அதே மாதிரி இந்த வாரமும் பார்த்தீங்கன்னா தேட்டரிக்கல்ன்றது பிரேமலு குறைஞ்சி தான் இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 10 தேட்டர் கிட்ட கொண்டு வந்துட்டாங்க.
ஆனாலும் இன்னைக்கு இருக்க பல படங்களுக்கு மத்தியில் இந்த பிரேமுலுன்றது ஓரளவுக்கு தமிழ் ரசிகர்கள் மத்தியிலும் தியேட்டர்லையும் வந்து ஓரளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் போயிட்டு இருக்குன்றனால இந்த அளவுக்கு ஒரு டாப் கொண்டு வந்து கொடுத்துட்ருக்கோம். நெக்ஸ்ட் இன்னொரு விஷயமா இந்த கவுண்டரில் பார்த்தா நம்ம ரணம் ஆகட்டும், இல்லை ஜே பேபி ஆகட்டும், காடு வெட்டி, இந்த மாதிரி நிறைய படங்களுக்கு வந்து ஒரு ஸ்க்ரீன் தான் கொடுத்துருக்காங்க. ஏன் வாரணமாயத்து கூட ஒரு 2 ஸ்க்ரீன் தான் கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் தாண்டி இப்போ நம்ம சொன்ன பிரேமுலுவை விட வந்து அதிகமான தேட்டர்கள் இன்னைக்கு ரிலீஸ் ஆகிருக்க புது படங்கள் நிறைய படத்துக்கு கிடச்சிருக்கு. ஆனாலும் அந்த படங்களோட சர்வைவிங்லாம் எப்படி இருக்குன்றது தெரியாதனால இந்த வாரம் சர்வைவிங் பண்ண படங்களை மட்டும் நம்ம கவுண்டரில் பார்த்துட்டு இருக்கோம். நம்ம கவுண்டரில் 2வது இடத்துல 2 படங்களை பார்க்க போகிறோம். இல்லை முதல்ல பார்க்க போகிற படம் மஞ்சுமல் பாய்ஸ் படம் ரிலீஸ் ஆகியும் இங்கே தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் ஆக்சுவலி ஒரு மாதம்லாம் முடிஞ்சு போயிட்டு இருக்கு. ஆக்சுவலி மலையாள வருஷனை பொறுத்த வரைக்கும் 35 நாள் முடிஞ்சு 36வது நாள் இன்னைக்கே வந்துடுச்சு. ஸோ இந்த படம் தேட்டருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 200 கோடிக்கெல்லாம் மேலே பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் பண்ணி வேறு லெவலில் போயிட்டு இருக்கு. ஆக்சுவலி இப்போ கூட இந்த மஞ்சுமல் பாய்ஸுக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு மாதத்துக்கிட்ட ஆகிட்டாலும் ஒரு 20 தேட்டருக்கு மேலேயே கொடுத்துருக்காங்க நம்ம சிட்டியை பொறுத்த வரைக்கும். ஷோஸ்ன்றதும் பார்த்தீங்கன்னா எல்லாமே சிங்கிள் ஷோ அந்த மாதிரி வந்துடாமல் ஓரளவுக்கு ஷோஸ் கெப்பாசிட்டின்றதும் நல்லா இருக்கு. எவ்வளோ நாள் கழிச்சோம் இந்த படத்துக்கான ரெஸ்பான்ஸ்ன்றது குறையிலன்ற காரணத்தால தான் நம்ம இந்த வாரம் இந்த படத்தை இந்த அளவுக்கு டாப் கொண்டு பண்ணியிருக்கோம். நம்ம இதே கவுண்டரில் 2வது இடத்துல பார்க்க போகிற படம் ஆடு ஜீவிதம். இது ஒரு தமிழ் படம் தான். ஆனால் தி கோட் லைஃப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மலையாள படத்தோட ஒரு டப்பிங் வெர்ஷனாக தான் இந்த படம் தமிழில் வருது. ஆக்சுவலி இது வந்து பிருத்திவிராஜ் நடிச்சிருக்காரு. இந்த ஆடு ஜீவிதம்ன்றது மலையாளி ஒருத்தர் வந்து ஒரு புக் எழுதினாரு. அந்த புக்குன்றது வந்து பார்த்தீங்கன்னா துபாய்க்கு இங்கேருந்து வேலைக்கு போய் ஆடு மேய்க்க ஆரம்பிச்சு அவர் பட்ட ஒரு மிகப்பெரிய கஷ்டத்தையும் துயரத்தையும் ரொம்பவே சூப்பராக ஆடு ஜீவிதம்னு ஒரு புக்கு விட்டு அந்த புக்கை படித்து அடுத்த செகண்ட்லேருந்து படித்து அத்தனை பேரும் இந்த சினிமா எப்போ வரும், ஏன்னா அந்த புக்குன்றதே ஒரு சினிமா ஸ்டைலில் இருக்குது. ஸோ இந்த சினிமான்றது கண்டிப்பாக வந்து செமையாக இருக்கும்ட்டு அவ்வளோ பெருசாக பேசிகிட்டு இருந்தாங்க. ஸோ அதை வந்து ரொம்ப நாளைக்கு முன்னாடியே சினிமா பண்ண ஆரம்பிச்சு இந்த கொரோனா சிச்சுவேஷன் மாதிரிலாம் நிறைய விஷயங்களில் மாட்டி ஒரு வழியாக அந்த ஆடு ஜீவிதம் இப்போ தேட்டர்கள் வந்துடுச்சு. ஆக்சுவலி ரொம்பவே கஷ்டப்பட்டு எடுத்துருக்கிறதா சொல்லிட்டு இருக்காங்க. எனிவே இந்த ஆடு ஜீவிதம்ன்றது இன்னொரு மலையாள வெற்றியாக கண்டிப்பாக அமையும். எனிவே இந்த படம் வந்து இன்னைக்கே ரிலீஸ் ஆயிடுச்சு. ஆனால் ரிசல்ட் பெருசாக தெரியாது, ஏன்னா மார்னிங்கே வாய்ஸ் தருவோம். ஆக்சுவலி அது தேட்டர்களாக எப்படி இருக்கோ இல்லையாங்க, ஆனால் படம் கன்ஃபார்ம்டாக அந்த புக்கை பார்த்த வரைக்கும் சொல்லலாம் ஒரு வேற லெவல் ரிவ்யூ ரெஸ்பான்ஸ்ன்றது கண்டிப்பாக தரும். ட்ரைலரை பார்த்த போதே தெரியுது படத்தோட குவாலிட்டி எந்த அளவுக்கு இருக்கும்னு சொல்லிட்டு. ஸோ ஆடு ஜீவிதம் உங்களுக்கு ரிவ்யூவாக கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய சக்ஸஸ் படம் தான். ஆக்சுவலி இந்த படம் மட்டும் இல்லை, இன்னைக்கே தமிழில் வந்த ஒரு சில படங்களுக்கு ரிவ்யூ சக்ஸஸ் இருந்தாலும் தேட்டரிக்கல் சக்ஸஸோ அந்த எக்ஸ்பெக்டேஷன்ன்றதும் பெருசாக ஆடியன்ஸ் கிட்ட இல்லைன்றனால தான் எல்லாம் ஸ்கிப் பண்ணியிருக்கேன். இந்த ஆடு ஜீவிதம்ன்றது நம்ம தமிழ்லையும் நிறைய பேர் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. இப்போல்லாம் கேட்கணுமா மலையாள படம்னா தமிழ் படத்தை விட பெருசாக எதிர்பார்க்குறாங்க. ஆக்சுவலி இங்கே தமிழில் வந்த வெப்பம் குளிர்மலையும் நல்லா தான் இருக்குது. ஆனால் அது மலையாளத்தில் யார் போய் பாப்பா, இன்னும் எவ்வளவோ தமிழ் படங்களை சொல்லிட்டு இருக்கலாம். பட் மலையாளத்தில் வந்து இது பெரிய படமாக வந்திருக்கு, ஒரு பெரிய ஹீரோ. ஸோ அது மட்டும் இல்லாமல் அந்த ஆடு ஜீவிதம்ன்றது கண்டிப்பாக நம்ம தமிழுக்கு வரதை வந்து நான் வரவேற்கிறேன். என்னதான் ஒரு சில விஷயம் சொன்னாலும், அதாவது நாங்கள் வரவேற்கிறேன்டா அவங்கள, நீங்கள் எங்களை பெருசாக வந்து எல்லா இடத்துலையும் வரவேற்றுட்டீங்களா அப்படின்ற ஒரு விஷயம் தான் கேட்குறேன். சரி, இந்த ஆடு ஜீவிதத்துக்கு இந்த வாரம் தேட்டர்கள் நல்லா கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலி இன்னைக்கே ரிலீஸ் ஆகுதுன்றதுனால இன்னைக்கு நிறைய படங்கள் பழைய படங்கள் தான் இருக்குது. நாளைக்கு ஒரு பெரிய படம் வருதுன்றதுனால தான் தேட்டர்கள் கொஞ்சம் கம்மியாக இருக்கு நாளைக்கு. ஆனால் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நிறைய மெயின் ஸ்க்ரீன்லேயே அந்த படம் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலி ஓரளவுக்கு ஃபில்லிங் கெப்பாசிட்டின்றதும் பார்த்தீங்கன்னா அடிக்காமல் சின்னதாக போயிட்டு இருக்கு. எனிவே அந்த தி கோட் லைஃப்ன்றது சினிமா ரசிகர்கள் மத்தியில் நிறைய பேருக்கு தெரிஞ்ச ஒரு படமாக இருக்குது. அந்த மாதிரி எக்ஸ்பெக்டேஷன் ரேஞ்சுன்றதை தாண்டி இந்த படத்துக்கு மைல் தேட்டர் ரெஸ்பான்ஸ் இந்த மாதிரி நிறைய சில விஷயங்கள் இருக்கிறனால இந்த அளவுக்கு இதை டாப் ஒன்று பண்ணியிருக்கும். இப்போ தான் ரிலீஸ்னாலும் நம்ம கவுண்டில் இந்த வாரம் முதல் இடத்துல பார்க்க போகிற படம் காட்ஸிலா அண்ட் காங். நம்ம போன வாரமே இந்த படத்தை பற்றி இன்ட்ரோ கொடுத்துட்டோம். ஆக்சுவலி காட்ஸிலா வேஸ் காங்ன்றது ஒரு மிகப்பெரிய வேற லெவல் ஹிட் சீரிஸ் தான் சொல்லணும். அதுக்கு எந்த ஒரு குறையும் இல்லாமல் நிறைய பேர் எதிர்பார்க்குற மாதிரி ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்போட தான் வருது. படம் நாளைக்கு வருது. ஆக்சுவலி ப்ரீ புக்கிங்கே பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளைக்கு முன்னாடியே போட்டு புக்கிங்கிறது அப்பத்துலேருந்தே ஆரம்பிச்சு இப்போ வர பார்த்தீங்கன்னா நிறைய ஃபாஸ்ட் ஃபீலிங் ஆகிட்டு இருக்கு. ஆக்சுவலி கண்டிப்பாக ஷோ வர டைமில் நிறைய இடங்கள் ஹவுஸ்ஃபுல் ஆகும்னு நம்பப்படுது. அதுக்கேற்ற அளவுக்கு ட்ரைலர்ன்றதுலாம் பயங்கரமாக தெரிக்குது. ஆக்சுவலி அவங்க சொல்கிற அந்த கான்செப்ட்றதும் கொஞ்சம் நியூவாக தான் இருக்குது. கலர் செக்ஷன், படத்தோட கதை, ஸ்க்ரீன் பிளே எல்லாமே நம்மளுக்கு இந்த ட்ரைலர் பார்க்கும்போதே வந்து மற்ற படங்களை கம்பேர் பண்ணும்பொழுது ஆக்சுவலி இந்த காங் காட்ஸிலா இதுலேயே கம்பேர் பண்ணும்போது கண்டிப்பாக இது ஒரு இன்னொரு அத்தியாயமாக சூப்பராக இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் புரியுது. எனவே அது எல்லாமே செமையாக ஒர்க் அவுட் ஆயிருக்கா இல்லையன்றது நாளைக்கு தேட்டரில் தெரிய ஆரம்பிச்சிடும். இன்னைக்கு இது எக்ஸ்பெக்டேஷனில் பண்ணும்போது கண்டிப்பாக வேற லெவல் எக்ஸ்பெக்டேஷன். ஒரு ஹாலிவுட் படமாக இருந்தாலும் நம்ம தமிழ் லாங்குவேஜ்லையும் இந்த படத்துக்கு ஒரு மிகப்பெரிய எக்ஸ்பெக்டேஷன் இருக்குன்றதுனால தான் இந்த அளவுக்கு டாப் கொண்டு பண்ணியிருக்கோம்.